உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். இன்றைக்கி சைனாவில் பார்த்தீங்கன்னா Mi 6s, அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது Mi A2 சொல்லக்கூடிய அந்த மொபைல் இன்றைக்கி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தது, இந்தியாவுக்கு வரும்போதும் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Mi 6X இல்லை Mi A2. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குதா வந்து சைனாவில் இப்போ லான்ச் ஆன ஃபோனில் வந்து பார்க்க முடியுது. இது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 5 Proவில் எப்படி வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்றது அடிஷனல் தகவல். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன உங்களுக்கு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்தது. MediaTek வரப்போதா இல்லை Snapdragon வரப்போதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இப்போ லான்ச்சுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Snapdragon 660 வந்து உங்களுக்கு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட் 32GB இன்பில்ட்டோட வருது. அதே மாதிரி இன்னொரு 4GB RAM, அதே மாதிரி 64GBயோட இன்பில்ட் வருது. இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GBயோட ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட் டூயல் செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் Sony IMX 486 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.25 மைக்ரான் பிக்சல் அப்படின்ற மாதிரி கணக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f1.75 வந்து அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெப்த் சென்சிங் வந்து அந்த சென்சர் செகண்டரி சென்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் உங்களுக்கு டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் f1.75 அப்பர்ச்சர் வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டையும் உங்களுக்கு டூயல் டோன் ஃபிளாஷ் லைட் வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு 20 மெகா பிக்சல் Sony IMX 386 இந்த சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.75 வந்து அப்பர்ச்சர் சைஸ் வந்து வருது. 1 மைக்ரான் பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் எந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது, செல்ஃபி அடிக்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி செல்ஃபி ஃபிளாஷ் லைட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3010 mAh வந்து பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குவிக் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன முக்கியமாக இன்னொரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 50, அதாவது 0லேருந்து 50% வந்து உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 30 நிமிடங்கள் தான் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பேட்டரி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து இது எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படின்றது தெரியும். அடுத்து பார்க்க போகிறது இது என்ன பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 8.1 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கிளைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு USB Type-C வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனால் 3.5mm ஜாக், அதாவது ஆடியோ ஜாக் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சென்சர்ஸும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் முதற்கொண்டு இதில் வந்து இருக்கிறத வந்து அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வரதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், பிளாக், ரோஸ் கோல்டு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் வந்து கோல்டு, இந்த மாதிரி 5 கலர்ஸில் வந்து கொடுக்குறதா வந்து அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 4GB RAM 32GB இன்பில்ட் வந்து என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய் வந்து இந்தியன் மதிப்பில் வந்து லான்ச் ஆகலாம். அதே மாதிரி 4GB RAM உங்களுக்கு 64GB வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆகலாம். அதே மாதிரி 6GB RAM 128GB வந்து உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ். ஆனால் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைனாவில் லான்ச் பண்ண அந்த கரன்சிக்கு இந்தியா வந்து மேட்ச் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் தான் வந்து வருது. ஸோ இந்த ஷாமியோட Mi A2 எந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து காம்படிஷன் இருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டே, அதாவது Redmi Note 5 Proக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். அதே மாதிரி Honor தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Honor 9i Lite இருக்குது, Honor 9i இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கலாம் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இது காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இதே மாதிரி பல வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோ வந்து நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.